ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another vlogs. நான் உங்கள் ஷால்சன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 310 2025 மாடல் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான். இந்த பைக் ஆக்சுவலாக வந்து வாங்கலாமா வேணாமா, இந்த பைக்கில் அடிஷ்னலாக வந்துட்டு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைக் ரிவ்யூ, ட்ராவல் vlog, ஷால்ஸ் vlog மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வித்தவுட் டேக்கிங் மச் ஆஃப் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 310 பார்த்தீங்கன்னா வந்துட்டு லான்ச் பண்ண டைமில் வந்து ஒரு பெரிய ஒரு ஹைப் கொடுத்தது. ஏன்னா ஆர்டிஆருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 160, 180, 200ஓட சக்ஸஸ்ஃபுல் லைனப்க்கு அப்புறம் வந்துட்டு ஆர்ஆர் 310ஓட அதே இன்ஜினை வச்சு ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் பைக் ஆக்சுவலாக வந்துட்டு டிவிஎஸ் லான்ச் பண்ணாங்க. இந்த டீசர் லான்ச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டுகாட்டி ஸ்ட்ரீட் ஃபைட்டோட ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போவே வந்துட்டு பயங்கர ஹைப் கொடுத்துச்சு. பட் எவ்வளோ ஹைப் கொடுத்துச்சோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்துட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் வந்துச்சு. ஏன்னா வண்டியோட டிசைன் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து செட் ஆகல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வண்டியில் அந்த 310 இன்ஜின் இருக்கு இல்லைங்களா, சேம் வைப்ரேஷனு, அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு, அந்த எக்ஸாஸ்டோட அந்த டிசைனு, இது நிறைய பேர்த்துக்கு ஆக்சுவலாக வந்துட்டு செட் ஆகல. ஈவன் தோ டிவிஎஸ் கேம் வித் லோடட் ஃபீச்சர்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த பைக்கில் கொண்டு வந்தாங்க. ஏன்னா டிவிஎஸ் இஸ் ஆல்வேஸ் நோன் ஃபார் பிரிங்கிங் அப் சச் டெக்னாலஜிஸ். மற்ற பைக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவிஎஸ் கொடுக்குற பட்ஜெட்டில் வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணி கொடுப்பாங்க. பட் அவ்வளோ கொடுத்து வந்துட்டு அந்த பைக் வந்து அவ்வளோ பயங்கரமாக எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. ஸோ அந்த இன்புட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டு அதே ஆர்டிஆர் 310 வந்து 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கு விட்ட இடத்த பிடிக்குமா, இந்த பைக் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த 3 lakh செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பட்ஜெட்டில் இந்த பைக் வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த பைக்கில் என்னென்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெக் வைஸில் இன்ஜின் ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதே சேம் 312 சிசி தான், உங்களுக்கு 35.2 பிஹெச்பி தான். ஸோ பவர் ஃபிகரில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் இன்ஜினுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஜின் பார்ட்ஸில் வந்துட்டு சில விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎல்சி கோட்டட் ஃபோர்ஜ்டு பிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஜினோட வெயிட் வந்துட்டு உங்களுக்கு 5% வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டர் ஆகும். அதனால உங்களுக்கு ஸ்பீட் உங்களுக்கு அதாவது எந்தெந்த வகையிலலாம் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்பீட் அண்ட் இன்ஜின் ஹீட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎல்சி கோட்டட் ஃபோர்ஜ்டு பிஸ்டன்ஸ் அண்ட் பிவிசி கோட்டட் பிஸ்டன் ரிங்ஸு அண்ட் ஹைப்ரிட் சாசஸு, இன்ஜின் கூலண்ட் ஜாக்கெட் ஆப்டிமைசேஷன். ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட ஹீட்டை வந்து உங்களுக்கு அப்படியே ரெடியூஸ் பண்ணும். இப்போ இருக்கிறத காட்டிலும் உங்களுக்கு ஒரு 2 மடங்கு ஒரு 5 மடங்கு ஆக்சுவலாக வந்து அந்த ஹீட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். 23 ரோ ரேடியேட்டர் ஃபார் ஆப்டிமைஸ்டு கூலிங். அந்த ரேடியேட்டர் ஃபேன் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு நார்மலாக வந்து இப்போ நீங்கள் 200 சிசி பைக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே போகும்போது உங்களுக்கு இன்ஜின் ஓவர் ஹீட் ஆயிரும். அண்ட் அதை கூல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேட்டர் ஃபேன் ஓடும். ஸோ இந்த டெக்னாலஜி மூலிமா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இது பண்ணுறாங்க. அண்ட் அதாவது ப்ரீவியஸ் வெர்ஷனில் நீங்கள் பார்த்த மாதிரியே வந்துட்டு இந்த வெர்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு குயிக் ஷிஃப்டர் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, அந்த டிரான்ஸ்பரண்ட் அந்த கிளச் அசம்பிளி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டான அந்த கப் கொடுத்துருக்காங்க. பட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தேவையுள்ள ஃபீச்சர்ஸா இல்லை தேவையில்லாத ஃபீச்சர்ஸாங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் நான் என்ன இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இவ்வளோ கண்ட்ரோல்ஸ்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஃபார் எக்ஸாம்பிள் லான்ச் கண்ட்ரோல் இருக்குது, ட்ராக் கண்ட்ரோல் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஸ்லாப் கண்ட்ரோல் இருக்குது, கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, வீலி கண்ட்ரோல் இருக்குது, ரியர் லிஃப்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. எதுக்குடா இவ்வளோ கண்ட்ரோல்னு கேட்டிங்கன்னா, மீனிங் ஒரு ஆவரேஜ் பைக்கர் யாராக இருந்தாலும் ஒன்று ஹைவேல ஓட்ட போகிறாங்க, இல்லாட்டி ஆக்சுவலாக வந்துட்டு சிட்டிக்குள்ளே ஓட்ட போகிறாங்க. அண்ட் இதை எடுத்து நம்ம ஆஃப் ரோடும் பண்ண முடியாது. பட் இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, லான்ச் கண்ட்ரோலுங்கிறது நீங்கள் ஒரு ட்ராக் ரேஸில் போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்துட்டு உங்களுக்கு லான்ச் ஆகும், வீலி ஆகாது ஆக்சுவலாக. அண்ட் ட்ராக் கண்ட்ரோலுங்கிறது நீங்கள் ட்ராக் ரேஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களோட ஒரு ஷிஃப்டிங்க்கு வந்துட்டு ப்ராப்பரான ஆக்சலேஷன் ஆக்சுவலாக ஆகுது, உங்களுக்கு ஸ்பின் ஆகாது. மீனிங் டப்புன்னு லான்ச் பண்ண உடனே உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகிறதாகட்டும் இல்லை ஃபாஸ்ட் நியூட்ரல் விழுகிறதாகட்டும் அதெல்லாம் உங்களுக்கு அந்த சான்சஸ் ரொம்ப கம்மி. அண்ட் ஸ்லாப் கண்ட்ரோல் ஹில்ஸில் போகும்போது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது. அண்ட் கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கார்னர் பண்ணும்போது வந்து வண்டி உங்களுக்கு இழுத்துட்டு போகாமல் உங்களை சேவ் பண்ணுறது. அண்ட் வீலி கண்ட்ரோல், நீங்கள் ரெவ் லிமிட் தெரியாமல் நீங்கள் ரெவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வீலி ஆகி உங்களுக்கு தூக்கி வீசிடும்.
அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு கால் பண்ணுறது. அண்ட் ரியர் லிஃப்ட் ஆஃப் கண்ட்ரோல், நீங்கள் ஸ்டாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக்கிங்ஸ் ஆகட்டும். ஸோ இவ்வளோ கண்ட்ரோல்ஸும் வந்துன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் நார்மலாக நீங்கள் 200cc பைக்லேயே ஆகட்டும் இல்லை 300cc செக்மெண்ட்லேயே ஆகட்டும், ஏன் ஈவன் எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்லைன் 4ல் இருக்கிற நிறையா ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சிங்கிள் சிலிண்டர் 310cc வந்துட்டு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. பட் இந்த இவ்வளோ விஷயம் வந்துட்டு இந்த பைக்குக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா, யார் இந்த பைக் எடுத்துகிட்டு ஸ்டண்ட் பண்ணுறாங்களோ, யார் ஆக்சுவலாக வந்துட்டு ரேஸ் ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலாக யூஸ்ஃபுல் ஆகும். பட் ஜென்ரல் பைக்கர்ஸ்க்கு ஆக்சுவலாக வந்துட்டு இது தேவையாங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெக் ஃபீச்சர்ஸு. ஸோ அந்த டிஸ்பிளேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் லோட் பண்ணியிருக்காங்க. சேம் டிஎஃப்டி டிஸ்பிளே உங்களுக்கு வருது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீலெஸ் ஸ்டார்டிங் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் கீயை போட்டுட்டு தான் நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட் பண்ண அவசியம் கிடையாது. ரிமோட்டில் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. பட் பெட்ரோல் டேங்கை கீ போட்டு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் வண்டியோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கலர்ஸ் வருது. எல்லோ, பிளாக், ப்ளூ அண்ட் ரெட்டு. அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் ப்ரைஸ் வந்து 2.34 ஸ்டார்ட் ஆகுது. 2.34ங்கிறது 2.4ன்னு சொல்லிக்கலாம். அது பேஸ் வேரியண்ட்டு. அண்ட் மொத்தம் 4 வேரியண்ட் வருது பேசிக்கலாக. 2.4ல் வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு, 2.57ல் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து டாப் வேரியண்ட்டு, அண்ட் 2.75ல் உங்களுக்கு வந்து பிடிஓ கிட் 1, அதே மாதிரி வந்து 2.85ல் பிடிஓ கிட் 2. ஸோ இந்த பேஸ் வேரியண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டுக்கும் டாப் வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ், இந்த லான்ச் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் லிமிட்டட் ஆகும். அதே பிடிஓ 1, பிடிஓ 2ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சஸ்பென்ஷன் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அந்த ஐ திங்க் அப்பாச்சி லவர்ஸ்க்கு இது ஆல்ரெடி தெரியும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான். பிடிஓ கிட் 1ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ப்ளஸ் உங்களுக்கு அந்த லிவர் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே பிடிஓ கிட் 2 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரேஸ் ஸ்பெக்கில் வந்துடும். உங்களுக்கு அந்த கீர் லிவரு, கீர் ஃபுட் பெக்கு அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் பிடிஓ கிட் 2. என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு, அதாவது 3 லேக்குக்குள்ளே, இப்போ நான் சொன்னது எல்லாமே ஆக்சுவலாக வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான். ஸோ ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெஃபினட்டாக நான் சொன்ன ப்ரைஸ்லேருந்து ஒரு 30,000க்குள்ளே ஆக்சுவலாக வந்து இன்க்ரீஸ் ஒரு ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 300cc பைக்கில் இவ்வளோ ஃபீச்சர்ஸு எனக்கு தெரிஞ்சு எந்த பிராண்ட்லேயுமே வந்து கொடுக்கல. பீட், யமஹா, ஹோண்டா, சுசுகி, ட்ரையம்ப்பு, ராயல் என்ஃபீல்ட், நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் கவுண்ட் ஆன் லாட் ஆஃப் பிராண்ட்ஸ். ஸோ எந்த பிராண்ட்ஸ்லையும் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்ததில்ல. பட் டிவிஎஸோட ப்ளஸ் பாயிண்ட்டே வந்துட்டு அதுதான். அதை வச்சு தான் வந்துட்டு இந்த பைக்கை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த லெவலுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு யங் ரைடர்ஸை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா ஸ்டில் அதே டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதே இன்ஜின் சவுண்டு, ஐடில் சவுண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். பட் ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெவ் எக்ஸாஸ்ட் நோட்டு வந்து நான் உங்களுக்கு முடிஞ்சா ஆட் பண்ணுறேன் நான். ரெவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்றபடி அதே பீட் சவுண்டு தான். அண்ட் சைலன்சர், மீனிங் அந்த எக்ஸாஸ்ட், எனக்கு இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த பைக்ஸ்லேயே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ட்ரையம்பில் தான் இருக்குது. ட்ரையம்போட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏரோ எக்ஸாஸ்ட் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏன் இவங்க யோசிக்கல, இன்னும் அதே பிடிக்காத ஒரு டிசைனை போட்டிருக்காங்களே அப்படிங்கிறதா வந்துட்டு ஒரே ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்குது. மற்றபடி பைக் இஸ் குட். டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குது. சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஸோ மிக்ஸ்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. அண்ட் தட்ஸ் ஆல். ஓவரால் இந்த பைக்கை பற்றின பேசிக் அண்ட் இன் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பைக் இன்னும் ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூமுக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி நிறையா டெஸ்ட் ட்ரைவ் வீடியோஸும் உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. நமக்கு சான்ஸ் கிடச்ச உடனே வந்து நான் டெஃபினட்டாக ஆக்சுவலாக வந்து என்னோட ரைட் ரிவ்யூ எக்ஸ்பீரியன்ஸ் நான் டெஃபினட்டாக போடுறேன். அண்ட் இன் ஹேண்ட் நம்ம அதை ஓட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இப்போ நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரியல் டைமில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ நான் மறக்காமல் நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் டூ வாட்ச் இட். அண்ட் ஸோ that's all about this video guys. I hope இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ ஷால்சன் signing off. டாடா பை. லவ் யூ ஆல். டேக் கேர். ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட் அண்ட் டிரைவ் சேஃப். மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.